ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ராஜேஸ்வரிக்கும் நம்முடைய ரஞ்சிதாவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை தாங்க சொல்ல முடியும். அடி பொழந்து கட்டிட்டாங்க தாங்க சொல்ல முடியும் இந்த ரஞ்சிதாவை நம்மளுடைய ராஜேஸ்வரி. எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜய் வெண்பா 3 பேரும் பார்த்தீங்கன்னா மூணாறு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பேக்கிங் எல்லாமே செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா என்ன பண்ணனா, இவங்களுமே கட்சி மாறிட்டாட்டுங்குது. இப்போ அனிமூன் போயிட்டு வரட்டும், அப்பாரம் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அவங்க அனிமூன் போயிட்டு வந்த பிறகு என்னத்தை பார்த்து என்னத்தை பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இதுக்கு நான் விட மாட்டேன், அவங்க எப்படி அனிமூன் போயிடுறாங்கன்றத நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய ராஜேஸ்வரி சொல்கிறத விட்டுட்டு இவ எப்படி அவங்க அனிமூன் போகிறத தடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்முடைய விஜய்க்கு மல்லிக்கும் ஒரு பார்சல் வர மாதிரி வருது, அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பார்சலை வந்துடுதுங்க. அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லிக்கும் அரவிந்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தப்போ எடுத்த போட்டோ இந்த எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நம்முடைய விஜய் டென்ஷன் ஆகிட்டு அனிமூனாவது மண்ணாவது மூணாவது எங்கேயுமே போல வெண்பா ஸ்கூலுக்கு போட்டோம், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ரஞ்சிதா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்து ரஞ்சிதான் தான் நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வேறு மாதிரி திருப்பி விடுறாங்க. விடு விஜய், இது அவங்க நிச்சயதார்த்தம் பண்ண எப்போ எடுத்து போட்டோம், எதுக்கு தேவையில்லைன்றத அவங்க மல்லிக்கு அனுப்பியிருப்பாங்க. மல்லி ஏதாவது யூஸ் ஆகுமோன்னு பார்க்கறதுக்கு. மல்லிக்குமே இது யூஸ் இல்லை, நம்ம தூக்கி போட்டுடலாம், இதெல்லாம் இன்னும் ஒரு பெருசாக எடுத்துக்காத. நீ மல்லி அனிமூன் போகிறதுக்கான ஏற்பாடை பாருங்கள். உங்களுக்காக ஹோட்டல் ரூம்லேருந்து கேபு எல்லாமே நான் புக் பண்ணியாச்சு, நீங்கள் உங்கள் லக்கேஜை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மா எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கையை நாசமாக பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காங்களான்னு தெரியலையே, திடீர்னு மனசு மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்முடைய ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, அங்கே அப்படியே அவளானிக்கு போயிட்டு, ஏன் ரஞ்சிதா இப்படி பண்ணி வச்சுருக்கேன், நான் தான் சொன்னேன்ல அவங்க அனிமூன் போயிட்டு வரட்டும், இந்த பிரச்சனையெல்லாம் அப்பாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி அவங்க அனிமூன் போகிறத தடுக்க பார்த்த, ஏன் நான் சொல்கிறதுல உனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நம்முடைய நான் சொல்கிறத கேட்குறதானா இந்த வீட்டில் இருக்கு, இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிடுறாங்க. என்ன ராஜ்மா என்ன அடிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு வாயை பொழுதமேனிக்க பார்க்குறாங்க. இதுக்கு மேலே உங்களை கேட்காத எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன் ராஜ்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சரணாகதி அடிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ராஜேஸ்வரியோட திட்டமே வேறங்க. அவங்க மூணாறுலேயே வச்சு நம்முடைய மல்லியை தொலைச்சிட்டு வரணும் நம்ம விஜயும் வெண்பாவும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானும் புரியாத இந்த மண்ணாங்கட்டி மண் இந்த மாதிரி பிளான் பண்ணி கெட்ட பேர் பண்ண பார்த்து கடைசியில் அதை நம்முடைய ராஜேஸ்வரியாக சரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.